என் பேர் சமத்குமாருங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் உடன்பிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கு பிரதர். இத்தனை பேர் வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் பிரதரோட ஒரு 3 இயர்ஸா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். வேற எக்ஸலண்ட். ஒரு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ரொம்ப எக்ஸலண்டா லைஃப் போயிட்டு இருக்கு. நான் உள்ள வரும்போது பயம் அப்படின்னு என்னங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பய உணர்வோட தான் உள்ள என்ட்ரானேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு லைஃப்ல டாப் மோஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க குருகுலத்தோட பயிற்சி தான் காரணம். இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அது எந்த விதமான மாற்றமே இல்லை. இந்த ஒரு 3 இயர்ஸா என்னோட லைஃப் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரதரோட பயிற்சி தான். என்னுள்ள இருந்த திறமையை எனக்கு வெளிக்கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த திறமையை வெளிக்கொண்டாந்து கொடுத்தாரு. அதுதான் உண்மை. இப்போ என்ன அப்படின்னா பிரதர் கொடுத்த பயிற்சியில ப்ராப்பரா பண்ணணும். 21 டேஸ் ஆகட்டும், செயல் வீரன் ஆகட்டும், மென்டார் பயிற்சி ஆகட்டும். மென்டார்ல ஸ்கின் அப்படியே மெதுவா அப்படியே வலிக்காம உரிச்சிருவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப சுகமா இருக்கும். நீங்க எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம நம்ம ஸ்கின் உரிக்கிறது தெரியாது. ஸோ வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி சைலண்டா அப்படியே உரிச்சு ஊசி ஏத்திடுவாரு. அதோட விளைவுகள் அந்த ஒரு ரிசல்ட்ல எங்க தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சிகள் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் சமூகத்துல நம்ம தொழில் பண்ணும் பொழுதோ ஒரு ஃபேமிலியோ ஒரு நட்பு ரீதியாகவோ பழகும் பொழுது ஒரு இன்சிடென்ட் வரும். இன்சிடென்ட் வரும் பொழுது நம்ம இந்த பயிற்சி எடுக்காம இருக்கணும்னா நார்மல் ஹியூமனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் பிரதர் சொன்னார் இல்லையா, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நம்ம எமோஷனை காட்டிடுவோம். ஸோ கோபம் ஆகட்டும், சிரிப்பாகட்டும், சந்தோஷமாகட்டும், எதா இருந்தாலும் ஓவரா நம்ம காட்டுவோம். பட் பிரதரோட பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் அடிக்கும். ஓகே, எது ஒரு ரீசன் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடும். நீங்க ஒவ்வொரு கணமும் இந்த பயிற்சியில என்னன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்கும் பொழுதும் விழிப்புணர்வா இருக்கும். தூங்கும் பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணுமா அப்படிங்கிறப்ப நமக்கு ஓகே, காலையில வைக்கப் டைம் 3 மணி அப்படின்னு படுப்போம். நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்ன அதாவது அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிருப்போம். விழிப்பு நிலை பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில தான், இந்த கிரியான இந்த பயிற்சியில தான். அதனால ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு பிரதர். ரொம்ப சந்தோஷம். பயிற்சியினால இந்த அளவுக்கு லைஃப்ல முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 100%. அதாவது எத்தனையோ பயிற்சிகள் எடுத்திருந்தாலும் குருகுலத்தோட பயிற்சி தான் என்ன வாழ்க்கையில இவ்வளவு தூரம் ஒரு விழிப்பு நிலை இந்த அளவுக்கு ஒரு எல்லா இதுலயுமே நம்ம என்ன சொல்றதுன்னா இப்ப நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை பிரதர். அந்த பயிற்சி உண்மையில நான் யாரு நம்ம உண்மையில யாருமே எந்த இடத்துலயும் நம்ம கவனிக்கிறது இல்லை. பட் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், சம்திங் ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் வருது. அந்த இது ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பயிற்சி தான் ஒண்ணு. ரெண்டாவது கண்டிப்பாக இந்த பயிற்சி பண்ணும் பொழுது பொருளாதாரத்துல 100% ப்ராப்பரா பண்ணவங்க எல்லாருக்குமே யார் வேணாலும் சொல்லிருக்கலாம், பொருளாதாரத்துல டாப் லெவல் இருப்பாங்க. இது என்னோட லைஃப்ல நான் உணர்ந்த இது. எந்த விதமான மாற்றம் ஒரு துளி கூட கிடையாது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு மத்த புதுசா வந்தவங்களுக்கு தோணும், இது எல்லாம் சொல்லி கொடுத்து ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னன்னா சாப்பிட்டா தான், சாப்பிட்டா தான் அந்த லட்டோட டேஸ்ட் வேணும்னா சாப்பிடணும். நம்ம தான் சாப்பிடணும். யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த உணர்வு கிடைச்சது. அந்த உணர்வு கிடைச்சது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, அதாவது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சத்திய பாதையில் இருக்கணும். இதுல ஒரு கணம் கூட தவறாம இருந்தோம் அப்படின்னா நீங்க எதையும் தேடி போக வேண்டியதில்லை, சகலமும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது என்னோட அனுபவம். நன்றி பிரதர். வாழ்க வளமுடன். நன்றி பிரதர். நன்றி பிரதர். சிறப்பு பிரதர். நன்றி.